வணக்கம். பாகரையை வஞ்சித்த வலயக்கல்வி அதிகாரிகள் பாகம் 2. இன்றைக்கு 17 வருடங்களுக்கு முன்பு பாகரை மகா வித்தியாலயத்திலே அதிபர் வெற்றிடம் ஏற்பட்ட போது ஏற்பட்ட குளறுபடிகள் காரணமாக மனித உரிமை ஆணைக்குழுவிலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதனுடைய தீர்ப்பும் வெளியாக இருந்தது. அந்த தீர்ப்பு சம்பந்தமாக வலயக்கல்வி பணிப்பாளர் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தினாரா என்பதை பற்றிய காணொளி தான் இன்றைய காணொளி. மனித உரிமை ஆணைக்குழு தீர்ப்பின்படி ஏற்கனவே நியமிக்கப்பட்ட பதில் அதிபர் அவர் அங்கிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டு தனது பழைய பாடசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். அதன் பின்னர் அந்த பாடசாலை வெற்றிடமாக உள்ளது என்பதை உறுதிப்படுத்திவிட்டு விண்ணப்பத்தை முறைப்படி கோரி மாகாண கல்வி பணிப்பாளரின் அனுமதியுடன் நேர்முக பரீட்சையை நடத்தி பதில் அதிபரையோ நிரந்தர அதிபரையோ நியமிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் கல்குடா வலயக்கல்வி பணிப்பாளர், அப்போதைய பணிப்பாளர், அப்போதைய பிரதிக்கல்வி பணிப்பாளர்கள் அதை நிராகரித்து தெரிவு செய்யப்பட்ட அதிபரை அங்கேயே அமர்த்தி இருக்கச் செய்து விட்டு விண்ணப்பத்தை கோரினர். விண்ணப்பத்தை கோரி 8 மாதங்களாக நேர்முக பரீட்சை நடைபெறவில்லை. ஒரு இழுத்தடிப்பு செய்யப்பட்ட ஒரு நிலைமை அங்கு தோற்றம் பெற்றிருந்தது. அதற்கு பிற்பாடு 8 மாதங்களின் பின் நேர்முக பரீட்சை நடைபெற்றது. இந்த நேர்முக பரீட்சையிலே நேர்முக பரீட்சை அதிகாரிகளாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் அல்லது நியமிக்கப்பட்டவர்கள் மட்டக்களப்பு மத்திய வலயத்தைச் சேர்ந்த ஒரு பிரதிக்கல்வி பணிப்பாளரும் கல்குடா வலயத்தைச் சேர்ந்த 2 பிரதிக்கல்வி பணிப்பாளர்களும் கடமையாற்றினார்கள். இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால், இந்த பாகரை மகா வித்தியாலயம் ஒரு வஞ்சிதர பாடசாலை என்பதால் சுற்றுநிறுத்தத்தின்படி ஒரு பதில் அதிபரை நியமிக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு அடிப்படை தகமை குறைந்த தகமை ஆசிரியர் சேவையில் 2 தரத்தைச் சேர்ந்த ஒரு பயிற்றப்பட்ட பட்டதாரியாக இருக்க வேண்டும். ஆனால் அங்கே ஏற்கனவே நியமிக்கப்பட்ட பதில் அதிபர் அடிப்படை தகமை அற்றவருடைய விண்ணப்பத்தை ஏற்று நேர்முக பரீட்சைக்கு அழைப்பு செய்யப்பட்டு அவரையே நேர்முக பரீட்சையில் புதிய பதில் அதிபராக அவரையே தெரிவு செய்தார்கள். இந்த நேர்முக பரீட்சைக்கு முகம் கொடுத்த அந்த சிரேஷ்ட ஆசிரியர் இலங்கை ஆசிரியர் சேவையில் வகுப்பு 1ஐச் சேர்ந்தவர், பட்டதாரி, பட்டைப்பெண் கல்வி டிப்ளோமாதாரி, ஒரு MA பட்டதாரி, ஒரு பயிற்றப்பட்ட கணித ஆசிரியர், வெளிநாட்டு புலமை பரிசில் பரீட்சை புலமை பரிசில் பெற்று வெளிநாட்டிலே பயிற்சி பெற்ற ஒரு கணித ஆசிரியர். இந்த ஆசிரியர் பாகரை மகா வித்தியாலயத்தின் பழைய மாணவர், அந்த பிரதேசத்தை புறப்படமாக கொண்டவர். நிலைமை இவ்வாறு இருக்கத்தக்கதாக மிக அடிப்படை தகமையற்ற அந்த ஆசிரியர் வஞ்சிதர பாடசாலைக்கு நியமிக்கப்பட்டார். உடனே இந்த ஆசிரியர் மனவேதனை அடைந்து அந்த நேர்முக பரீட்சையை நடத்திய பிரதிக்கல்வி பணிப்பாளருடன் தொடர்பு கொள்ள முற்பட்ட போது அவர்கள் அந்த ஆசிரியருடன் உரையாட மறுத்துவிட்டனர். இருந்தும் வலயக்கல்வி பணிப்பாளரை சென்று அணுகிய போது வலயக்கல்வி பணிப்பாளர் சொன்ன பதில், நேர்முக பரீட்சையில் எடுக்கப்பட்ட புள்ளிகளின் அடிப்படையிலேயே நான் நியமனம் செய்துள்ளேன், எதுவும் செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது என்று கையை விரித்து விட்டார். இதுதான் எங்களுடைய அதிகாரிகள். கல்வி புலத்திலே அந்த நாட்களில் நடந்த ஒரு காட்டுமிராண்டித்தனமான, ஒரு பிற்போக்குத்தனமான, ஒரு கரை படிந்த முகாமைத்துவம் அந்த காலத்திலே கல்குடா கல்வி வலயத்திலே அரங்கேற்றம் செய்யப்பட்டது. இந்த நிலைமையிலே அந்த ஆசிரியர், பாதிக்கப்பட்ட ஆசிரியர், ஏற்கனவே நடந்த அதிபர் போட்டி பரீட்சையிலே அவர் அந்த போட்டி பரீட்சையின் பெறுபவரும் இந்த காலகட்டத்திலே வெளியாகியது. இதனால் அந்த சிரேஷ்ட ஆசிரியருக்கு அதிபர் தரம் 3 கிரேட்டும் அதிபர் தரம் 2 கிரேட்டும் கிடைக்கின்றது. அதுக்கு பிற்பாடு வலயக்கல்வி பணிப்பாளரிடம் ஓடி செல்கிறார் அந்த சிரேஷ்ட ஆசிரியர். தற்பொழுது எனக்கு அதிபருக்கு தரம் கிடைத்து விட்டது, அதிபர் தரம் 2ஐ நான் ஏற்கப் போகிறேன், எனக்கு பாகரை மகா வித்தியாலயத்தை தாருங்கள், நான் அதை திறம்பட நடத்துவேன் என்று கேட்கிறார். அந்த நேரத்திலே வலயக்கல்வி பணிப்பாளர் சொன்ன கதை, நான் இந்த கதிரையிலிருந்து நான் கடமையாற்ற வேண்டுமாயிருந்தால் உன்னை பாகரை மகா வித்தியாலயத்துக்கு அதிபராக நியமிக்க முடியாது. உன்னை அதிபராக நியமித்தால் நான் உன்னுடன் போட்டியிட்டு தோல்வி அடைந்தவனாக சமூகம் கருதும். எனவே பாகரை மகா வித்தியாலயத்துக்கு செல்லும் நோக்கத்தை நீ விட்டுவிடு என்று சொன்னார். எப்படிப்பட்ட மரட்டு கௌரவம், மரட்டு இதயம் கொண்ட மரட்டு கௌரவம் கொண்ட இப்படியானவர்களும் இந்த கல்வி புலத்திலே இருந்தார்களா என்று
நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அத்தனையும் உண்மை. உண்மை தவிர வேறு என்றுமே இல்லை. இந்த காணொளியிலே சொல்லப்படுகின்ற சகல கருத்துக்களும் 100க்கு 100% உண்மையானது. அந்த பிரதேசத்தை நேசிக்கின்ற எந்த ஒரு மகனுக்கும் இது ஒரு மிகவும் ஆழமாக அடி நெஞ்சிலே பதிக்கப்பட்ட ஆழமான ஒரு செய்தி. எனவே அந்த ஆசிரியருக்கு வாகரை மகா வித்தியாலயத்திலே அதிபராக கடமையாற்ற சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டாலும் அவருடைய தனிப்பட்ட உயர்வுக்கோ, அவர் பிற்காலத்திலே பண்ணை இதர பாடசாலைகளிலே கடமையாற்றி இலங்கை அதிபர் சேவை வகுப்பு ஒன்றை அடைந்து சென்றார். அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் வாகரை பிரதேசத்தின் அதுவும் குறித்த வாகரை மகா வித்தியாலயத்தில் அந்த வாகரை மகா வித்தியாலயம் அடையப்படைய வேண்டிய இலக்கை இன்னும் அடையவில்லை. வாகரை மகா வித்தியாலயம் ஒரு காலத்திலே 1985ஆம் ஆண்டுக்கு முன் அந்த பாடசாலை மாத்திரம்தான் ஒரு ஓயல் பாடசாலையாக இருந்தது. அங்கு ஏரியாவில் இருந்த பாடசாலைகளுக்கு எல்லாம் ஒரு தாய் பாடசாலை வாகரை மகா வித்தியாலயம். வாகரை மகா வித்தியாலயம் எங்களுடைய இதயம், எங்களுடைய உயிர். அந்த காலத்திலே 1985ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலத்திலே 1972-73ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே அந்த பாடசாலையிலே காயங்கனி, மாங்கனி, பனிச்சங்கனி, கதிரவழி, பால்ச்சேனை, பொம்மை வட்டம் பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் எல்லாம் கால்நடையாக வந்து வாகரை மகா வித்தியாலயத்திலே கல்வி கற்றார்கள். அந்த பாடசாலையில் கல்வி கற்ற மாணவர்கள் தான் அந்த பாடசாலைக்கு மேல் அக்கறை கொண்டு வெளியூரிலே வந்து கற்ற மாணவர்கள் தான் இந்த பாடசாலையினுடைய அருமையை உணர்ந்தவர்கள். அதன் வாயிலாகத்தான் இந்த பாடசாலையை கருமையேற்ற வேண்டும் என்று அவர்கள் இன்று வரையிலே போர்க்குடி தூக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்திலே தான் இப்படியான அதிகாரிகளால் வாகரை பிரதேசம் வஞ்சிக்கப்படுகிறது. எனவே தான் வாகரையை வஞ்சித்த வலயக்கல்வி அதிகாரிகள் என்கிறோம். எல்லாம் உண்மை. இந்த நியமனங்களிலே சில வகைகளை சொல்லலாம். அந்த குழு, இந்த குழு, அந்த அரசியல் குழு, இந்த அரசியல் குழு தலையிட்ட இல்லை. முழுக்க இந்த அதிகாரிகளால், தனிப்பட்ட இந்த அதிகாரிகள் தப்பித்துக் கொள்வதற்காக அந்த குழு, இந்த குழு, அந்த அரசியல், இந்த அரசியல் இல்லை. மட்டக்களப்பு வலயத்திலே திரு பாலகாந்தன் அவர்களுக்கு அவர் சுதந்திரமாக அவர் கடமையாற்றினார். பட்டிருப்பு வலயத்திலே திருமதி பாலகாந்தன் அவர்கள் சுதந்திரமாக கடமையாற்றினார். ஏன் இவர்களுக்கு அது முடியாமல் போனது? வெக்கி தலைகுனிய வேண்டும். இன்று அவர்கள் ஓய்வு நிலையில் இருக்கிறார்கள். இந்த காணொலியை பார்க்க வேண்டும். இவர்கள் செய்த காரியங்கள் பரம்பரையாக நினைவிருக்கும். ஆகவே அன்புக்குரிய எனது கல்வி சமூக நண்பர்களே, இதை சிந்தியுங்கள். எதிர்காலத்திலே இந்த கல்வி புலத்திலே இணையிருக்கிற ஆசிரியர்கள், அதிபர்கள், அதிகாரிகள், தற்பொழுது இணைந்து கருமமாற்றிக் கொண்டிருக்கிற ஆசிரியர்கள், அதிபர்கள், கல்வி அதிகாரிகள், தயவு செய்து இதை நீங்கள் கவனத்தில் எடுத்து எங்களுடைய சமூகத்தை முன்னேற்ற ஒன்றுபட்டு உழைப்போம் என கேட்டு முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.